Again, I'll share with a very short, very short. I want to share with you about the word of Jesus. ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, அவருடைய கடைசி வார்த்தை. ஓகே, அது சீக்கிரமாக மத்தேயு 28:16-20. Matthew chapter 28 verse 16 to 20. Matthew chapter 28 verse 16 to 20. 14 சீஷர்களோ கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருக்கிற மலைக்கு போனார்கள். 17 அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலோ பூமியிலோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். Amen. Thank you, Arvind. Before that, ரமேஷ் வந்து சபைக்கு வரவேற்கிறேன். உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ரியலி நீங்கள் இங்கே இருக்கும்போது heaven is rejoicing. Amen. heaven தூதர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் நம்மளுடைய நோக்கம், சபையின் நோக்கம். Amen. அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் நீ பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி அதிகம். This is the last chapter in Matthew. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள், ஓகே, சில பேர் தமிழ் பைபிளில் அந்த வார்த்தை ரெட் கலர் இருக்கும். ஓகே, ரெட் கலர்னா என்ன அது? ஓகே, இயேசுவோட வார்த்தை, சும்மா அந்த டெக்கரேஷன் போடல. ஓகே, இது வந்து இயேசுவின் வார்த்தை வந்து சோப்பில் இருக்கும். ஓகே, அதான் இயேசுவோட வார்த்தை. பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் very quickly. And the 11 disciples went away to Galilee to the mountain which Jesus had appointed for them. When they saw him, they worshipped him, but some doubted. But Jesus came and spoke to them saying, all authority has been given to me in heaven and on earth. And verse 19 is very important. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father, the Son, and the Holy Spirit. And the last verse, teaching them to observe all I have commanded to you, and lo, I am with you always, even until the end of age. ஓகே, சீக்கிரமாக இந்த வருஷம் இதுதான் ஆண்டவரோட கடைசி வார்த்தை. ஓகே, ஆண்டவரோட கடைசி வார்த்தை நம்ம வாழ்க்கையின் நோக்கம். இதுதான். ஓகே, இயேசு அவருக்கு தெரியும். ஓகே, அவர் பிதாவை போகிறாரு. இஸ் கோயிங் டு கோ டு தி ஃபாதர். ஸோ இதுதான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இதுதான் நம்முடைய சபை நோக்கம். நம்ம வந்து சீஷர்கள் உருவாக்கணும். ஓகே, நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீஷர்களா இல்லாட்டி விசுவாசிகள் சொல்லுங்க. சீஷர், are you a disciple or are you a believer? நீங்க சீஷர்களா இல்லாட்டி விசுவாசிகள் சொல்லுங்க. சீஷர்கள். Amen. We are disciples. விசுவாசினா just ஒரு பேர், ஓகே, ஒரு கணினிக்கு. ஓகே, என்னோட அப்பா வந்து கிறிஸ்தவர், ஸோ நான் சபையில் இருக்கேன். ஓகே, முக்காவாசி பேர் அப்படிதான். ஓகே, my father is a Christian, my mother is a Christian, I'm in church. ஓகே, அதான் விசுவாசி. ஓகே, அதான் பேர் வச்சிருப்பாங்க, ஸ்டீவன், பீட்டர். ஓகே, ஆனால் அவங்க உண்மையா அவங்க ரட்சிப்பு இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ we are called to make disciples. So now verse 16. Okay, I'll read very quickly. And the 11 disciples went to the Galilee, to the mountain which Jesus had directed them. Okay, இயேசு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, அந்த மவுண்டனுக்கு போ. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் குணகுலமா இருங்க. இங்கே வந்து ஓகே, மேபி தோஸ் ஓல்டர் பீப்புள் விடுவோம், ரோட்ஸ்லாம் இருக்காது. எனக்கு தெரியும். சைமன் நம்ம போவோம், ஸ்விம்மிங் பூல், அந்த அந்த குணகுலமாவில் ஒன்றுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் இருக்கும், அங்கே ஒரு கேஃபே இருக்குது, அந்த ஏர்கான் எல்லாம் வசதிகள் இருக்கு. ஆனால் இந்த மவுண்டன் வந்து, இந்த மலை வந்து சும்மா ஏற முடியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஏறி போகணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த டைம் வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை.
ஓகே. ஆனால் அவங்க சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கீழ்படிந்தாங்க. They were obedient to what Jesus had appointed them to do. So கடவுள் அவர் என்ன எதிர்பார்க்கறனா நம்ம கீழ்படிதல். ஆமென். எல்லாம் சொல்றாங்க கீழ்படிதல். கீழ்படிதல். பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டுருக்கு. ஆண்டவர் வந்து வலியும் பாக்கிலும் அவர் என்ன எதிர்பார்க்கறாரு? கீழ்படிதல். நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர் ஓகே உங்க பிள்ளைங்க வந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? Mommy, I love you. Or let mommy, I will follow what you say. Which one you want? கண்டிப்பா கீழ்படிதல் தான். ஓகே, யூ லிசன் டு வாட் ஐ டெல் யூ. அதுதான் நம்ம பெற்றோருக்கு கொடுத்த சந்தோஷம். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் ஓகே நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கீழ்படிதல். ஆண்டவர் அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய கீழ்படிதல் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ அவங்க சொல்றாங்க ஏன் இயேசு ஏன் அந்த மலைக்கு மேலே போகணும்? அதான் கீழே வந்து ஒரு நல்ல ஏக்கம் சபை அங்கே மீட் பண்ணலாமே. ஆனால் அவங்க கீழ்படிக்கிறாங்க. ஓகே, they obeyed Jesus. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே மீட் பண்ணாங்க? கேலிலி. ஓகே, ஸோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். கேலிலி இஸ் அபவுட் 90 miles நாட் ஒரு 90 கிலோமீட்டர். ஓகே, 90 கிலோமீட்டர். மேபி இங்கேருந்து ஜேபி இங்கேருந்து சிங்கப்பூர். ஓகே, இவ்வளோ தூரம் அவங்க போனாங்க. யார் பார்க்க? இயேசு. ஓகே, 2 days ago ஜேபி மீட்டிங் இருந்துச்சு. ஓகே, ஒரு குரூப் நம்ம சபையில் வந்தாங்க. ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 80 கிலோமீட்டர். ஓகே, நான் லீவ் கொடுத்தேன். அவங்க வந்தாங்க. இஸ் இட் ஈஸி? நோ. எல்லாரும் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் எனக்கும் டயர் தான். ஓகே, நான் நினச்சேன் எனக்கு லீவ் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெச்ஆர் சொன்னாங்க நீங்கள் வந்து லேட்டாக வந்தீங்க. ஸோ எனக்கும் வேலை டயர். ஆனால் நம்ம போகணும். ஓகே, ஸோ இது ஆண்டவர் என்ன பார்க்குறேன்னா கீழ்படிதல். ஸோ when you are obedient அப்போதான் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் if you disobey God you will face the consequences. Amen. யார் வாழ்க்கை வேறு பார்க்க முடியாது. சவுலோட வாழ்க்கை தான். ஓகே, அவர் யார்? ராஜா. அவரோட ஃபேமிலி வந்து அந்த 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 பாக்கியத்தை கிடைக்கல. ஓகே, கிங் வந்து நார்மலி ஒரு என்னோட அப்பா சுல்தானா கிங்னா நான் வந்து அடுத்த ராஜா. ஆனால் சவுல் அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆனால் அவர் கீழ்படியல. அவர் என்ன செஞ்சாரு? ராஜ்யத்தை அப்படி எடுத்துக்காரு. ஸோ த கான்சிக்வென்சஸ் இஸ் வெரி வெரி கிரேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்மளுடைய கீழ்படிதல். We must obey. Next 18. And Jesus came and said to them, all authority in heaven and on earth has been given unto me. Okay, அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் எனக்கு சகல all authority. பாதி authority இல்ல, full authority. So we need to understand the வசனம். Sometimes நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரோட அதிகாரம் வந்து லிமிட்டடா இருக்கு. இவர் தான் அவர் செய்ய முடியும். ஐயோ இந்த பிரச்சனை யாரும் ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவருக்கு எல்லா சகல அதிகாரம். திருப்பி சொல்ற சகல அதிகாரம். He has all authority. It's given to Jesus. Only Jesus has the authority to forgive our sins. Okay, இயேசு தான் அந்த சகல அதிகாரம். நம்முடைய பாவம் மன்னிக்க அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. வேற கடவுள் இல்லை. Amen. இயேசு தான் வழி, சத்தியம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா when they saw him they worshipped him but some doubted. Okay, sorry, I missed one verse. இது ஒரு முக்கியமான வார்த்தை. அங்கே அவருக்கு கண்டு அவர் என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டாங்க. ஆனா சிலரோ அவர் என்ன செஞ்சாங்க? சந்தேகம். சோ ரெண்டு குரூப் இருக்கு. Amen. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? நீங்க ஆண்டவருக்கு துதி ஆராதனை பண்ண போறீங்களா இல்லாட்டி ஆண்டவருக்கு சந்தேகம் பண்ணுறீங்களா? இங்க பாருங்க, ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? சந்தேகம் பண்றாங்க. முடியுமா? ஆண்டவர் செய்வாரா? இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா? என்ன நடக்க போகுது? நாளை நடக்க போகுது.
செய்றீங்க ஆண்டவரே நீங்க you are doubting God. You are doubting God. So இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஓகே சாரி, ஓகே அப்பதான் 18 அவர் சொல்றாரு சகல அதிகாரமும் எனக்கு உண்டு. Amen. God has all authority. We must believe. Okay, நமக்கு வேற வழி இல்லை. ஆமா வாங்க எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை நம்பி all because of our faith. Okay, சில பேர் உங்களுக்கு ஹீலிங் கிடைச்சிருக்கு. ஓகே, from some sickness, சில வியாதிகளை உங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. எப்படி? உங்களுடைய நம்பிக்கை தானே. Amen. வேற வழி இருக்கா? ஓகே, கேன்சர் நோய் பார்க்கும்போது அது ஒரு டெத் சென்டென்ஸ், ஒரு மரண சம்பவம். ஓகே, இட்ஸ் லைக் நீங்கள் கோர்ட்டு போனீங்க, அந்த ஜட்ஜ் வந்து உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அது ஒரு டெத் சென்டென்ஸ். கேன்சரா? ஓகே, சில பேர் படம் போயிருக்கீங்க, இது வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுடைய சாட்சி ஆண்டவருக்கு சகல அதிகாரம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு குரூப் இருக்கு. நீங்க ஆண்டவர் நீங்க பணிந்து போறீங்களா, இல்லாட்டி ஆண்டவருக்கு சந்தேகம் பண்ணுறீங்களா? எந்த குரூப்ல இருக்கீங்க? You must worship God. How many of us can worship God despite our problems? See, நீ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நல்லவே போகுதுன்னா கண்டிப்பா நம்ம துதிக்கலாம். ஆசையெல்லாம் அழகான பாட்டு சூஸ் பண்ணுங்க. நீதான் ஐயா நீ பாடுவீங்க. ஆனா பிரச்சனைகளை நீங்க கண்டு போனீங்கன்னா நீங்க தேவ துதிக்கிறீங்களா? அதுதான் உண்மையான ஆராதனை. ஆமென் சொல்லுமா? You worship God in spite. உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை கண்டு போறீங்க, கஷ்டமா இருக்கு. ஓகே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, வாயிலுக்கு என்ன நடக்குது தெரியல. ஆனா still you choose to worship God. நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன். I don't care what is going to happen to me. I still will worship you. அதுதான் உண்மையான ஆராதனை. அதான் இயேசு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So only Jesus has the authority. So ஆனால் பார்த்தீங்கன்னா யாரோட அதிகாரத்தை நம்ம கீழ் பண்ணணும்? உலக கரெக்டா? நம்மளுடைய பாஸ், நம்மளுடைய கூட்டாளி, நம்மளுடைய நண்பர்கள், பாஸ் கூப்பிட்றாரு போகணும், இல்லாட்டி என்ன நடக்கும்? சம்பளத்தை விட்டுவாரு, வேலை போயிடும். ஆனால் நம்மளுடைய பாஸ் வந்து சகல அதிகாரம் இல்லை. அவரை டிசைட் பண்ண முடியல. நம்மளுக்கு பரலோகம் போகுமா இல்லாட்டி நரகத்துக்கு போவோம், அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. நம்ம இயேசு மட்டும் தான் இருக்கு. யாருக்கு நம்ம அந்த அதிகாரம் நம்ம கொடுக்கணும்? இயேசு. So don't bow down to authority on earth. So கடவுளுக்கு சகல அதிகாரம் இருக்கு. அதே போல நம்ம தேவனோட சாயலை நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதே போல நம்மளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. We have this authority. Okay, நம்மளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம நம்பணும். We need to believe that. Several times வந்து God places in a position of power and authority. Okay, authority na நீங்க ஒரு influence. Okay, you have an influence. சில பேர் வந்து நீங்க வந்து you are in a position of authority. Okay, நீங்க வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. You need to use that authority to share about the love of Jesus. See, அந்த அதிகாரம் வந்து உங்களுடைய மகிமைக்கு இல்லை, ஆனால் ஆண்டோர் மகிமைக்கு. ஆமென் சொல்லுமா? ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் அந்த 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 அதிகாரம் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் பேச்சு கேட்பாங்க. ஓ இவர் சொல்கிறாரா? அவங்க உங்களை பார்ப்பாங்க, இவர் வேறு பேசுகிறாரு. ஓகே, his life is very different. ஸோ பார்த்தீங்கன்னா that is how we need to live our life. And when you are in the position of authority, அந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சந்தத்தை எடுத்துட்டு ஆண்டவரோட வார்த்தை அந்த நற்செய்தி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் முக்கியமான கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. Go therefore and make disciples. Okay, சீஷர்கள் நீங்கள் உருவாக்கணும், விசுவாசிகள். Okay, so பார்த்தீங்கன்னா we are not in the numbers game. Okay, நேற்று பாஸ்டர் அழகாக பேசினார். ஓகே,
கடவுள் வந்து அவரை பார்க்க மாட்டார். ஓ இந்த சபை வந்து நான் சபை கொடுத்துருங்க, எத்தனை ஆத்மாக்கள் நீங்க உங்களோட விசுவாசி எத்தனை பேர் இருக்கீங்க? ஓ என்னோட சபை 200 people இருக்காங்க, என் சபை வந்து 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க. அவர்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா எத்தனை சீச்சர்கள் நீங்க உருவாக்கணும்? How many disciples you created? How many people were changed? Their lives were changed. ஆண்டு வந்து நம்பர்ஸ் கேட்க மாட்டாரு. ஆனா எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அதான் அவர் கேட்பாரு. And we must make disciples. We must make disciples. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit. அடுத்த வாரம் முக்கியமான வாரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஓகே, இத்தனை ஆத்மாக்கள் வருவாங்க, அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. We must not miss this opportunity. அது ரொம்ப முக்கியம். We must plan, we must prepare. எப்படி நீங்க அந்த சீஷர்கள் உருவாக்க முடியுங்க? Amen. லாஸ்ட் பாயிண்ட், எப்படி நீங்க சீஷர்களுக்கு நீங்க சொல்றீங்க சீஷர்களை உருவாக்கணும்? எப்படி? அவங்க ட்ராக்ஸ் கொடுக்கணுமா? நிறைய பைபிள் கொடுக்கணுமா? அவங்க ப்ரே பண்ணணுமா? நிறைய அவங்க திட்டணுமா? இயேசுவை நம்புங்க, நிறைய நடத்த போவீங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்க என்ன ஆகும்? பரவாயில்ல, வீட்டுக்கு போகிறேன். ஓகே, வெரி சிம்பிள். இதுதான் கடைசி வார்த்தை. நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம் அவன் தான் அவங்க பார்க்கணும். Amen. நம்ம இயேசுவை போல நம்ம பார்க்கணும். When they look at us, can they see Jesus? Okay, நம்மளை பார்க்கும்போது அவங்க என்ன பார்க்குறாங்க? வெரி சிம்பிள். நம்மளோட பேச்சு நம்ம எப்படி பேசுகிறோம்? How do we treat our friends? நம்மளோட வார்த்தைகள் நம்ம எப்படி பேசுகிறோம்? How do we treat our friends? அதுதான் நமக்கு ஒரு பெரிய சாட்சி. How do you treat your friends? The world is looking. உலகம் பார்க்குறாங்க, அவங்க நம்மளுடைய வாழ்க்கை அவங்க பார்க்குறாங்க. எங்கள் கிறிஸ்துவன் உங்க வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ்கிறாங்க? And they will make a decision. இந்த இயேசுவை நான் நம்பணுமா இல்லை, எனக்கு நான் நம்பலையே, அவங்க முடிவு வைப்பாங்க. உங்கள் வாழ்க்கை அவங்க பார்ப்பாங்க. How are you living your life? So we are ambassadors for Christ. Okay, நம்ம வந்து Christ ambassadors, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். Amen. The whole world is watching us. இப்போ நீங்க பைபிள் கொடுங்க, பைபிள் படிங்க பிரதர், படிங்க. அவன் பார்ப்பாரு, இது என்ன, இது நான் படிக்க மாட்டேன், இந்த டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிஸி, கரெக்டா? டைம் இல்லை, டைம் இஸ் ரன்னிங் அவுட். They don't have time. They won't read the Bible. But they are looking at your life. How you speak, what language you use. நீங்க என்ன மாதிரி பாஷை நீங்க பார்க்கறீங்க, என்ன மாதிரி வார்த்தை நீங்க பார்க்கறீங்க. The வார்த்தை நான் சொல்ல போறேன். We cannot worship God and curse people and hurt people at the same time. அதே நாவல நம்ம தேவனை ஆதரிக்கிறோம், ஆனா அதே நாவல நம்ம சொந்தக்காரன், நம்ம கூட்டாளியை நம்ம சபிக்கிறோம், நம்ம திட்டுறோம். முடியுமா? இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? ஹிப்போக்ரிட். ஓகே, வேஷம் போடுகிற மனுஷன், முகமூடி போடணும். ஓகே, சபைக்கும் சொல்லுவோம் பாஸ்டர் ஹல்லேலூயா தோத்துறோம். ஆனால் சபையில் நம்ம வெளியாகும் போது இன்னொரு அவதாரம் வருது. ஏய் இங்கே ஒரு மாற்றம். உலகம் பார்க்குறாங்க. Their world is looking at you. The world is looking at you. So next week அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது ஆயத்தத்தோட வாங்க, ஜெபிங்க. ஓகே, ஆண்டவர் வரவே ரொம்ப சமயமாக இருக்குது. நம்மளுக்கு டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. Look at everything in the world. டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம சபை நம்ம என்ன செய்யணும்? What are we doing? நம்ம வந்து சீஷர்கள் உருவாக்கணும். எப்படிங்க? நம்மளோட வாழ்க்கை, ஓகே, நம்ம இயேசுவை போல நம்ம வாழணும், நம்ம இயேசுவை போல நம்ம வாழணும்.
Samra did a very good thing. அந்த அட்மாஸ்பியர் மாற்றிடுச்சு. ஓகே, சில பேர் வந்து யூ ஆர் கோயிங் த்ரூ ஹர்ட்ஸ். ஓகே, உங்களுடைய சகோதரர் அவங்களை துக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா சபை ஒற்றுமையாக இருக்கணும். இல்லாட்டி என்ன நடக்கும்? ஆவியானவர் அவரை வழிநடத்த மாட்டார். The Holy Spirit cannot work if the church is not united. ஆமென் சொல்லுவோமா? ஓகே, நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே, உலகம் அவங்க சிரிக்கிறாங்க. சர்ச் ஐயோ இப்படி சண்டை போடுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இந்த மாதிரி பாச்சைகள் அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ அப்படி சொல்லும்போது ஆர்வம் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் அந்த ஸ்பீச்சை நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த நற்செய்தி நீங்கள் சொல்ல முடியுமா? கேன் யூ ஷேர் த காஸ்பல்? நெவர் லிசன். ஏன் உங்கள் பேச்சை நான் கேட்கணும்? உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப முக்கியம். நம்ம இயேசுவை போல வரணும் தான் நம்மளுக்கு தீ ஈஸியாக. ஓகே, ஆவிக்குரிய வளர்ச்சி. நமக்கு வளர்ச்சி இருக்கா? பாஸ்டர் பேசுகிறாரு. இப்போ நான் வந்து பால் பாத்திரம் கொடுக்குறேன், எப்படி இருக்கும் பாஸ்டர்? அப்படிங்க ஐயோ அன்றைக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஷான் இந்த வயசுல பால் பாத்திரம் கிடைக்கிறாரு. நான் போக்குறது சாப்பிட்றேன், நான் எப்படி இருக்கும்? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சில கிறிஸ்தவர்கள் அந்த லெவலில் இருக்காங்க. போத்தல் பெருசாக இருக்கு, கணக்காக இருக்கு. பால் போத்தல் தான் பெருசு, ஆனால் அவங்களுக்கு பால் சாப்பிட்டு இருக்காங்க. சர்ச்சில் உட்காந்துட்டு பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓகே, வளர்ச்சி வரல. உங்களுக்கு தெரியும் உங்கள் வளர்ச்சி எங்கே இருக்கு. ஓகே, சொல்லுங்க மாறணும். ஆமென் சொல்லுமா? இது மாறணும். And lastly, the Holy Spirit brings the transformation. நீங்க உங்களுடைய வேலைனா என்னன்னா, நீங்க அந்த நற்செய்தி சொல்லணும், அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஆனால் ஆவியானவர் தான் அந்த மாற்றம் கொண்டு வரணும். ஆமென். நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆமென். நீங்க அது வேலை இல்லை. ஓகே, நீங்க வந்து ஜெபிங்க, அவங்களுக்கு சபைக்கு கொண்டு வாங்க. ஆவியானவர் தான் அந்த மாற்றம் கொண்டு வரும். ஆமென். அது ஆவியானவர் வேலை. ஆனால் நம்ம முயற்சி எடுக்கணும். இட் இஸ் ஹார்ட் ஒர்க். ஓகே, நேற்று தான் அந்த பாஸ்டர் பிரசன்ட் பண்ணார். ஓகே, கிங்டம் சிட்டி ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சர்ச் இன் மலேசியா. அவர் சொன்னார், நான் அந்த சீக்கிரம் சொல்கிறேன், மினிஸ்ட்ரி ஊழியம் வந்து வெரி சிம்பிள். இட்ஸ் a lot of hard work. நீங்கள் அதை முயற்சி செய்யணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். பாஸ்டருக்காக செய்யாதுங்க, உங்கள் நண்பர்களுக்காக செய்யாதுங்க, ஆனால் ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆமென் சொல்லுவோமா? கடைசி வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தை. இயேசு சொல்றாரு, and behold I am with you always to the end of age. சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். நான் ஒரு ஆறுதலான வார்த்தை. நீங்க பிரச்சனை கண்டுபிடிங்களா? ஆண்டவருக்காக வாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். என்ன பாடல் பாடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 வருஷம் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரியும். ஓகே, நான் சின்ன பிள்ளை, நீங்கள் இந்த சபைக்கு வரும்போது பிரச்சனையோடு கஷ்டத்தோடு நீங்கள் வந்தீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை இப்போ லுக் அட் அவர் லைஃப்னா அவ்வளோ சொகுசாக நம்ம வாழ்றோம். நல்லா எல்லாம் நல்லா வாழ்றோம். எல்லாத்துக்கும் காரி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வீடு இருக்கு, எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்கு. ஏன் ஒரு சகோதரி ஆண்டு பற்றி சொல்லியிருக்காங்க, நச்சை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதே போல் நம்மளும் அந்த நச்சை சொல்லணும். நம்ம சொந்தக்காரங்க சொல்லணும், அந்த நச்சை சொல்லணும். நீங்க சொல்லிட்டு யார் சொல்ல போறாங்க? If you don't tell, no one is going to tell. No one cares. Okay? இப்போ அவர் முத்தோரி சகோதரர் இருக்காரு,
சகோதரி இருக்காங்க, நச்சு சொல்லுங்க, பரவாயில்ல கூட்டு வாங்க, சாப்பாடு பார்க்கலையா, நான் சாப்பிட மாட்டேன், அவங்க வந்து சாப்பிட்டோம், அந்த நச்செய்தியை கேட்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு ரட்சிப்பு வரணும், கடைசியாக ஆண்டவருக்கு சேரும். அதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து இதான் ஆண்டோட கடைசி கட்டளை நம்மளுக்கு. சீஷர்களை நம்ம உருவாக்கணும்.